உங்கள் எல்லாருக்குமே சவுத் கொரியன் ஹார்ட் தெரியும். ஆனால் சவுத் கொரியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கான்டென்ட் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்லேருந்து தெரிஞ்சுக்கணும்னா நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சவுத் கொரியன் மார்க்கெட் லாஸ்ட் இயர் 2500 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த இண்டெக்ஸ் 8500 தாண்டி போயிட்டுருக்கு. அதாவது 3 மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இப்போ 3 லட்சத்தை தாண்டி அது போயிட்டுருக்கு. பீப்புள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்க எஃப்டி, அவங்களுடைய இன்சூரன்ஸ், அவங்களுடைய ரியல் எஸ்டேட் இதெல்லாம் லாஸில் இருந்தாலும் பரவாயில்லன்னு செல் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. மார்க்கெட் பூம் ஆகிட்டே இருக்குன்ட்டு. மார்க்கெட் இப்போ விழுந்துச்சுன்னா தீஸ் பீப்புள் வில் ஹாவ் அ ஹியூஜ் ஹிட். 8 மாதம் முன்னாடியே என்னோடய லிங்க்டின் போஸ்ட்டில் குளோபல் டைவர்சிஃபிகேஷன் பற்றியும் கொரியா பற்றியும் நான் பேசியிருந்தேன். இது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றியும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஒரு பீக்கில் இருக்குது, பீக் வேல்யூவேஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா இந்த மாதிரி லோன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணவங்க இவங்கெல்லாம் அடி வாங்குவாங்க. இவங்களை நான் லேட் கம்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். எப்பயுமே ஒரு மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் ரொம்ப முக்கியம். பீக்கில் இருக்கும்போது வி ஷுட் நாட் என்டர். அது எப்போ கம்மியாகுதோ அப்போ தான் என்டர் ஆகணும். லம்சமாக எஸ்ஐபி மாதிரி பண்ணுறீங்கன்னா யூ கேன் டூ கண்டினியூஸ்லி. நீங்கள் லேட் கம்மராக இருக்க போகிறீங்களா, இல்லை மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் பார்த்து மார்க்கெட்டில் என்டர் ஆக போகிறீங்களா? Hariharan Wealth Advisory.